வணக்கம் நேயர்களே, ஆதவன் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்பொழுதைய வடமாகாண சபை உறுப்பினரும் ஆகிய எம்.கே. சிவாஜிலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்பொழுதைய சூழ்நிலையில் போர்க்குற்ற விசாரணை, பொறுப்புக்கூறல் போன்ற விடயங்களில் அல்லது நீதிமன்ற போர்க்குற்றம் சம்பந்தமான விசாரணைகளில் சர்வதேச நீதிபதிகள் சர்வதேச சட்டத்தினுடைய பங்களிப்பு தேவை என்ற விடயம் ஐநா சபையில் நிறைவேற்றப்பட்டது. அதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இது அரசியலமைப்புக்கு உள்ளடாத விஷயம் அல்லது உட்படாத விஷயம் என்றும் வெளிவார அமைச்சர் மங்கள சமயவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த அரசாங்கம், நல்லாட்சி அரசாங்கத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரித்தது இணக்க அரசியல் என்ற அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவ்வாறு கையாள போகின்றது. ஆம், இந்த ஜெனீவாவிலே 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கியிருந்தது. ஒட்டுமொத்த உறுப்பு நாடுகள் 47 நாடுகளும் எந்தவித வாக்கெடுப்பும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டது. நாங்கள் கோரியது சர்வதேச நீதி விசாரணை. ஆனால் அதே போல் சர்வதேச நீதி விசாரணையைத்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஜனாப் அல் ஹுசைன் அவர்களும் வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை சம்மதிக்க வைப்பதற்காக அமெரிக்கா இறங்கி வந்து ஒரு கலப்பு பொறிமுறை ஒன்றை, ஹைப்ரைட் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு பொதுநலவாய நாடுகள், காமன்வெல்த் நாடுகள், வெளிநாட்டு நீதிபதிகள், ஃபாரின் ஜட்ஜஸ் உட்பட இருக்க விசாரணையாளர்கள், வழக்கறிஞர்கள், வழக்கு தொடுநர்கள், ஜட்ஜஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற லோயர்ஸ், இவ்வளவற்றையும் சொல்லிய அதை ஒப்புக்கொண்ட இலங்கை அரசு இன்றைக்கு மறுத்து நிற்கின்றது. எங்களை பொறுத்தளவிலே அப்படி ஒப்புக்கொண்டு இருவர் வந்தால் கூட நீதி கிடைக்கும் என்று அல்ல, கணிசமானவர்கள் பெரும்பான்மையினர் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் இந்த ஐநா மனித உரிமை பேரவையிலே பொதுச்சபை கூட்டத்திலே உரையாற்றி இருக்கின்றோம். அதே போல் இலங்கையிலிருந்து சென்ற பல பிரதிநிதிகள், திரு கஜேந்திரகுமார் அவர்கள் உரையாற்றியிருக்கார் பல தடவைகள், நான் உரையாற்றி இருக்கின்றேன். திருமதி அனந்தி சசிதரன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுரேஷ் பரமேஸ்வரன் உரையாற்றியிருக்கார். ஆனால் இன்று வரை 2019ஆம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் உரையாற்றவில்லை. அது ஏனென்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வேண்டுமென்றால் எங்களைப் போல ஏதாவது ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமூடாக 2 நிமிடங்கள் பேச முடியும். எங்களுக்கு 2 நிமிடங்கள் தருவார்கள். அந்த நாடுகளுடைய பிரதிநிதிகளுக்கு 3 நிமிஷம் வழங்கப்படும். ஆகவே இந்த சூழ்நிலையிலே இலங்கை அரசாங்கம் இப்பொழுது வெளிப்படையாகவும் ஜனாதிபதி அவர்களும் பிரதமரும் வெளிவார அமைச்சரும் வெளிநாட்டு நீதிபதிகளுக்கு இடமில்லை என்று சொன்னதன் பின்னரும் அதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அங்கு தெரிவிக்கவில்லை. நாங்கள் அதை காலவாசம் அவர்கள் கோருகின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஊடக பேச்சாளர் கௌரவ சுமந்திரன் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது. 11ஆம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டத்திலே சுமார் 5 மணி நேரம் காரசாரமான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றன. அதிலே எங்களுடைய பலருடைய வெளியில் இருக்கக்கூடியவருடைய குற்றச்சாட்டு மறைமுகமான காலநடிப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணங்கியிருக்கிறது. ஆனால் எங்கள் பலருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க கடுமையான நிபந்தனைகள், அதே போல் சர்வதேச பொறுமுறைக்கு செல்ல வேண்டும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய அலுவலகம் ஒன்றை இலங்கையில் நிறுவ வேண்டும் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பெரும்பான்மையாக கொண்ட, ஆளுங்கட்சியாக கொண்ட வடக்கு மாகாண சபை சர்வதேச நீதி பொறிமுறை ஒன்றை கோரி 14ஆம் தேதி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். நேற்றைய தினம் அதை 15ஆம் தேதியிலே அவர் கையெழுத்திட்டிருந்தார் அவைத்தலைவர். 16ஆம் தேதி அந்த தீர்மானம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு சென்று 20ஆம் தேதி நேரடியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் ஜனாப் அல் ஹுசைனிடம் நான் கையளிப்பேன். அதை தொடர்ந்து அந்த உங்களுடைய பிரேரணை சம்பந்தமான பிரச்சனை ஒன்று, அந்த பிரேரணையில் முன்னுக்கு பின்னான முரண்பாடு அல்லது முன்னுக்கு பின்னான கருத்து உருவாக்கம் இருக்குன்னு சொல்லி எதிர்த்திருப்பதை கிழிச்சறிந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இல்லை, அதிலே எவ்வாறென்றால் இது நான் 1.5 மாதங்களாக இந்த பிரேரணை முன்னறிவித்தல் 2 பிரேரணைகள் கொடுத்திருந்தேன்.
அதை 2 பிரேரணைகள் ஒரு சில பிரேரணைகள் மிகவும் காரசாரமாக இருக்கிறது, காட்டமாக இருக்கின்றது என்று எங்களுடைய நிகழ்ச்சி நிலை தயாரிக்கின்ற குழுவிலே சொன்னதின் பின்னர் எங்களுடைய இந்த இன்றைய பிரச்சனையை பற்றி, எதிர்காலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பின்னர் பார்க்கலாம், அவசரமாக ஒரு பிரேரணையாக கொண்டு வருவதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்திருந்தார்கள். இணக்கம் தெரிவித்ததன் பின்னரும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பலர் அந்த கூட்டத்திலே ஒரு கலந்துரையாடலே சொன்னார்கள். 11ஆம் தேதி எங்களுடைய கூட்டத்திலே ஆராய்ந்ததன் பின்னர் இதை சமர்ப்பிக்கலாம் என்று. ஆகவே 11ஆம் தேதி கூட்டத்திலும் நான் அங்கு 57 பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். எல்லோருக்கும் ஒவ்வொரு கௌரவ சம்பந்தனையா அவர்களுக்கு ஒரு பிரதியை வழங்கிவிட்டு எல்லோருக்கும் பிரதியை வழங்கியிருந்தேன். அந்த தீர்மானத்துக்கு அங்கே மறுபேற்றும் இல்லாமல் ஆதரவு வழங்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னரும் ஒரு சில திருத்தங்களை செய்ய வேண்டி ஏற்பட்ட காரணத்தால் தான் நான் திருத்திவிட்டு அவசரமாக கொடுத்தேன். உண்மையிலே பாராளுமன்றத்திலோ அல்லது இந்த சபையிலுமோ நாங்கள் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தால் கூட எந்த ஒரு உறுப்பினரும் எந்த முன்னறிவு தெரிவித்தால் அவர் திருத்தத்தை பிரேரித்து ஆமோதித்து வேண்டுமென்றால் வாக்கெடுப்புக்கு விட்டு ஏற்றுக்கொள்ளப்படலாம், நிராகரிக்கப்படலாம். அதை புரியாமல் அவர் கிழித்தறிந்து விட எங்களுக்கு நாம் கால வேண்டுமென்றால் மாதக்கணக்கிலே கால அவகாசம் கொடுத்து இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, எரியும் பிரச்சனை. 2009 நடந்த போரிலே இன்றைக்கு தீர்மானம் எடுக்க உத்தியோகபூர்வமான தீர்மானம் 22ஆம் தேதி அறிவிக்க போகிறார், வருகின்ற புதன்கிழமை. அதையொட்டி 23ஆம் தேதி பெரும்பாலும் ஒரு பிரேரணை வந்தால் அது வாக்கெடுப்புக்கு விடப்படும், அல்லாட்டி வாக்கெடுப்பின்றி வரப்படலாம். எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் 22, 23, 20 தெரிவிக்கலாம். 20, 21, 22, 23, 24ஆம் தேதி ஒருவேளை கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய ஆண்டு பிற்பகலுடன் அவர் முடிவுக்கு வருகிறது. ஆனால் அவர் பின்னர் அந்த தவறை உணர்ந்து கொண்டு இந்த பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த பிரேரணையிலே மறைமுகமான ஒரு காலநடிப்புக்கு வார்த்தை பிரிவுகள் இருக்கின்ற என்ற காரணத்தால் தான் இறுக்கமான சில நிலப்பாடுகளை சேர்த்துக்கொள்வதற்காகத்தான் நான் சேர்த்துவிட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலுமான பிரதிகளை எல்லோருக்கும் சபை உறுப்பினர் 38 பேருக்கும் வழங்கியிருந்தேன். ஆகவே அது அவர் புரியாமல் நடந்து கொண்டபடி இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சர்வதேச நீதிபதிகளுக்கு இலங்கையில் அனுமதி இல்லை, அதுக்கான சட்ட வரைவுகள் இல்லை என்று சொல்கின்ற அரசாங்கத்திற்கு மேற்குலக நாடுகள் திருப்பம் கால அவகாசம் 2 வருடம் கொடுப்பதற்கான முயற்சி ஈடுபடுது. நலனுக்கு பொறிமுறையை கொண்டு செல்வதற்கு வழிமுறை அமெரிக்கா கொண்டு வந்து தந்த பிரேரணைக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும், அதுக்கான அனுமதியை கொடுக்கணும்னு சொல்லி அமெரிக்கா வலியுறுத்தி வருது. அப்போ இது சர்வதேச ஓட்டத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை ஒரு என்ன குழப்பமான நிலையா? தமிழ் மக்கள் இல்லை எங்களுடைய நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உலகிலே பல நாடுகளிலே இவ்வாறான குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கம்போடியாவிலே, மற்ற இடங்களிலே, பல இடங்களிலே அங்கே 10-15 வருஷங்களோடு சென்றிருக்கின்றன. சில பிரச்சனைகள் கொசோவோ மாதிரியான பிரச்சனைகளிலே வேகமாக நடைபெற்றிருக்கிறது. அது பூகோள நலன் சார்ந்த அரசியலும் பின்னி பிணைந்திருக்கிறது. இதுவே இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சியில் இருந்திருப்பாராக இருந்தால் நிலைமை தலைகளாக மாறியிருக்கும். இப்பொழுதும் கூட அவர்கள் முழுக்க கைவிட தயாராக இல்லை. மீண்டும் ராஜபக்ச ஆட்சிக்கு வரலாமோ என்ற அச்சம் சர்வதேசத்துக்கு இருக்கிறது. அவர் வருவாரா இல்லையா என்பதை இலங்கை தமிழ் மக்கள்லாம் மன்னிக்க வேண்டும், இலங்கை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்திலே அவ்வாறான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஏற்ற இறக்கங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சனையை நாங்கள் இறுக்கமாக பிடித்து இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள்ளே இந்த பிரச்சனையின் பெறுபேறாக ரீஒக்கரன்ஸ் என்று மீள நிகழாத ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். அதாவது இன்னொரு இனப்படுகொலையோ, இன்னொரு பல்லாயிரக்கணக்கிலே தமிழ் மக்களோ அல்லது வேறு இன மக்களோ கொல்லப்படாத சூழ்நிலை, அல்ல வேறு மத மக்கள் ஒரு பெரிய இன்னொரு மதத்தோடு மோதி கொல்லப்படாது இருக்கக்கூடிய சூழ்நிலையை உறுதிப்படுத்துவது, ஏற்கனவே நடைபெற்ற விடயங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு கூறக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் வற்புறுத்தி அரசியல் தீர்வுன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். எங்கள்கிட்ட பலர் பொழுதுகளை தமிழர் தரப்பிலே அரசியல் தீர்வை பற்றி நாங்கள் பேச மறக்கிறோம். வடக்கு மாகாண சபை தீர்மானத்திலே அரசியல் தீர்வு சம்பந்தமாக மிக திட்ட தெளிவாக வரையறையாக சொல்லப்படுகிறது. அரசியல் தீர்வும் இந்த மாதிரியான பொறுப்பு கூறலும் நீதியும் எங்களுக்கு கிடைக்காத வரை இலங்கையிலே நிரந்தர சமாதானமோ நல்லிணக்கமோ தேசிய நல்லிணக்கமோ ஏற்படாது என்பதையும் நாங்கள் உறுதியாக கால அவகாசம் வழங்குறதற்கு கூட்டமைப்பு விருப்பம் தெரிவிச்சுன்னா அந்த கடுமையான நிபந்தனைன்னு சொன்னீங்க. கடுமையான நிபந்தனைகள் எவ்வாறு இருக்க போகிறது? ஒன்று காணாமல் போன விஷயங்களை தொடர்பான பிரச்சனை, மற்றது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கான நீதி விசாரணைகள், அடுத்தது தற்பொழுது காணக்கூடிய அதிகார பங்கீடு,
அந்த இப்போ அரசியல் அமைப்பு தீட்டப்பட போகிறது, அதுக்கான ஏற்பாடு, இந்த விடயங்களை உள்ளடக்கிய நிபந்தனையாக இருக்கப்போ எப்படி வெளிப்படையாக நீங்கள் சொல்லவில்லை நிபந்தனைகளை பற்றி? இப்போ கடுமையான நிபந்தனைகள் என்பது 30 தீர்மானத்தை ஒட்டி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 30 தீர்மானத்திலே சகல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அரசியல் தீர்வு என்பது மாகாண சபைகள் மட்டத்திலே தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். எங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடைபெற்றிருக்கிறது. இதற்கான ஒரு சரியான இப்பொழுது வடக்கு மாகாண சபையுடைய தீர்மானம் தேவையான அளவு, ஆகவே ஐக்கிய நாடுகளுடைய மத்தியஸ்தத்தை நாங்கள் கோரி நிற்கிறோம். அப்படின்னா இலங்கைகளே தீர்வு இல்லை என்றதான் அர்த்தம். நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். தொடர்ந்தும் கூட்டமைப்பு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, இப்பொழுது கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச பொறிமுறை தேவை என்பதையும் அன்றைய கூட்டத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகவே இவ்வளவு நாளும் அதிலே கொஞ்சம் நீண்ட நோக்கத்திலே அவர்கள் சர்வதேச பொறிமுறை சொன்னாலும் கூட மீண்டும் சர்வதேச பொறிமுறையை அழுத்தம் திருத்தமாக வற்புறுத்தி இருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றது. நேற்றைய தினம் பார்த்திருக்கிறீர்களா இருந்தால் கௌரவ மங்கள சமர வீரா சொல்லியிருக்கார், எந்த விதமான நீதிபதிகளும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று. கூட்டமைப்புடைய பேச்சாளர் இல்லை, நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று. ஆகவே இனிமேல் கூட்டமைப்பு தொடர்ந்தும் இதே மாதிரியான ஒத்துழைப்பு அரசியலை வழங்க முடியாத நிலைமை தமிழ் மக்களிடம் இருந்து ஏற்பட்டிருக்கிறது. அதற்கேற்ப அவர்கள் மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கூட்டத்திலே பல தடவைகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்களுடைய கூட்டத்திலே சொல்லியிருக்கின்றேன், ஹோம்மேட் சொல்யூஷன், உள்ளூரிலே அரசியல் தீர்வு ஒருபோதும் சாத்தியம் இல்லை, சர்வதேச மத்தியஸ்த ஊடாகத்தான் வரும் என்பதை சொல்லியிருந்தோம். இப்பொழுது எங்களுடைய தீர்வு திட்டத்தின் யோசனையிலும் வடக்கு மாகாண சபை அதை சொல்லியிருந்தது. தீர்மானத்தின் வடிவிலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ஒரு பூரணமான சமஷ்டி ஆட்சி இருக்க வேண்டும் என்பதை அரசியலமைப்பு உறுதிப்படுத்தி தமிழ் மக்கள் ஒரு தேசிய என்பதையும் குறிப்பிட்டு அவர்களுடைய பாரம்பரிய வாழ்விடங்கள் தாயகங்களிலே வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டதிலே செய்யப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய 6வது சரத்திலே அந்த பெரியரணையினுடைய 6 முக்கியமான அம்சங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஒரு அம்சமாக நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். ஆகவே இது மக்களுடைய எண்ண அலைகள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட அத்தனை கட்சிகளும் இதற்கு செவிசாய்க்க வேண்டிய காலம் மிக இறுக்கமாக வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மாத்திரம்தான் இந்த இடத்துல என்னால் கூற முடியும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திற்கு கொண்டு சென்று தென்னிலங்கையை அறிவிப்பதற்கான ஒரு ஊடகமாக, ஒரு அமைப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை அன்றைய தினம் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உருவாக்கியிருந்தார். அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுபட்டவர்களாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்வதற்காக செய்யப்பட்டிருந்தார். ஆனால் விடுதலை புலிகளுடைய ஆயுதம் ரீதியான மௌனம் 2009 ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கட்சிகளுக்கிடையே கருத்து முரண்பாடுகள் அல்லது ஒற்றுமையற்ற தன்மை, ஒரு தேசிய பிரச்சனையை கொண்டு செல்வதில் இழுபறி நிலைமை அல்லது ஒருமித்த தன்மை காணப்படும். குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்வதில் கூட இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் ஒருபுறம் இருக்க, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு விதமான பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அவை இது தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி, புலம்பெயர் வாழக்கூடிய தமிழ் மக்கள் மத்தியிலும் விமர்சனமாக காணப்படுகிறது. நீங்களே பல விமர்சனங்களை வைத்திருக்கிறீர்கள். இது இந்த விமர்சனங்களை தாண்டி எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப் போகின்றது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது ஒரு பல கட்சிகளை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. ஆகவே இதில் கருத்து வேறுபாடுகளுக்கு குறைவில்லை. ஆனால் முறைப்படியாக பல அடிப்படை பிரச்சனைகளை சரியாக சொல்கின்ற பொழுது அதை உள்ளே உட்கட்சி ஜனநாயகமாக அந்த கட்சி முன்னணிக்குள்ளே அந்த கூட்டமைப்புகளே விவாதித்து ஒரு பெரும்பான்மையான கருத்தை எடுத்து அதை நாங்கள் அதை வெளியில் எடுத்து செல்வோமாக எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அவசரமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு சிலர் கையாள்வதனால்தான் இந்த பல நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன. அது நாங்கள் பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறோம். ஆகவே சரியான பிரச்சனையை ஆராய்ந்து அதை விட அந்த கால அவகாசம் வழங்குகிற விடயத்தில் கூட கூட்டமைப்புக்குள் ஒரு முரண்பாடு இருக்குதானே? இல்லை, கால அவகாசத்தை அவர்கள் வழங்கி விட்டார்கள் ஏற்கனவே என்ற ஒரு குற்றச்சாட்டு அன்றைய தினமும் கூட்டத்திலே வைக்கப்பட்டது. ஆனால் தாங்கள் அவ்வாறு வழங்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதே போல் கௌரவ முதலமைச்சர் அவர்கள் அனுப்பிய குறிப்பை கௌரவ ஐங்கர் நேசன் அது வாசித்தார், அவருடைய மின்னஞ்சலை.
அதிலே அமெரிக்காவினுடைய தூதுவராக இருக்கக்கூடிய திரு அபுல் கசாப் அவர்கள் கூட்டமைப்பினுடைய தலைமை தங்களுக்கு 2 வருடங்கள் காலாவாசம் வழங்குவதாக தன்னிடம் தெரிவித்ததாக கூறியிருக்கின்றார். இவர்கள் அதை மறுக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய உத்தியோகபூர்வமான தீர்மானம் தான் முக்கியமானது. அவை தீர்மானம் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்தது போல வெற்று காசிலே கொடுத்தது போல அன்றைய தீர்மானம் அமையவில்லை. இருந்தாலும் ஒரு சிலர் நிலைப்பாட்டிலே அதிலே மறைமுகமாக தொனிக்கின்றது என்ற ஒரு கருத்து இருந்தது. அதை நாங்கள் மறக்கவில்லை. ஆனால் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தீர்மானித்தது இன்றைக்கு அரசாங்கத்துக்கு இவர்களுக்கு இடையே மிகப்பெரிய கசப்பை ஏற்படுத்தி இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே இதை நோக்கி தான் தமிழ் மக்களுடைய விருப்பத்தை தான் நாங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய அரசாங்கத்தை இடிக்க வேண்டும், அவர்களுக்கு நோகக்கூடாது என்றால் அதில் முடியாது. 1 லட்சம் மக்களை பலி கொடுத்து இவ்வளவு அழிவை சந்திச்ச நாங்கள் அவர்களுக்கு நோகாமல் அடிக்க வேண்டும் என்றால் அப்படி அடிக்க முடியாது. தமிழ் மக்கள் சார்ந்த நலன் குறித்தான அவர்களுடைய எண்ண கருத்துக்களை தமிழ் மக்கள் என்னத்தை எண்ணிக்கிறார்களோ அது போல் உலகம் பறந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழ் புலம்பெயர் மக்களுடைய அந்த அபிப்பிராயத்தை தான் நாங்கள் அங்கே பிரதிபலிக்க வேண்டிய ஒழிய இவருக்கு நோகக்கூடாது அவருக்கு நோகக்கூடாதுன்னு பார்க்க முடியாது. ஆனால் தமிழ் அதில் அரசாங்கத்தினுடைய இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை குறித்தான விடயத்தில் ஒரு மெத்தன போக்கு அரசாங்கத்தில் இருக்குதா செய்யுது? அரசாங்கத்தில் இருக்கிறது. நிச்சயமாக 2 ஆண்டுகளும் 2 மாதங்களும் முடிவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே ஏதோ அவர்கள் வந்தவுடன் இராணுவ குறைப்பு, டீமிலிட்டரைசேஷன் அல்லது காணிகள் விடுவிக்கப்படும், அதே போல் அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை தீர்க்கப்படலாம், காணாமல் போனவர்களுக்கு ஏதாவது சொல்லுவார்கள் என்ற எதிர்பார்த்தையில் எல்லாமே பொய்த்து போய் அது கோர முகத்துடன் ராஜபக்ச செய்ததை என்று சிரித்து கொண்டு மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கே செய்கிறாகத்தான் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு. அந்த பகிரங்கமான குற்றச்சாட்டில் கொழும்பில் காணாமல் போன 5 மாணவர்களை கலனியாத்தில் வெட்டி துண்டுகளாக வீசியதாக குற்றப்பிள்ளைகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொடூரமான கோரமான நிலைமை. அந்த ஒப்புதல் வாக்குமுதலில் எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் அவர்கள் வழங்குறதுக்கு. இப்போ அந்த குற்றப்பிள்ளைநாயு திணைக்களத்தினர் நாங்கள் கலனியாற்றுக்குள் வெட்டி போட்டோம் என்று சொல்கிற அளவுக்குண்டா அது தொடர்பாக கூட்டமைப்பில் யாருமே ஒரு கருத்து சொல்லவில்லை, அதுக்கான முடிவெடுக்கவில்லை. ஏன் இப்போ தமிழ் தேசிய பாருங்கள், நீங்கள் காணாமல் போன விடயம் காணி விடுதலை சம்பந்தமாக வடகிழக்கு தாயக பகுதியில் பிரச்சனை ஆர்ப்பாட்டங்கள் நடந்து போய் கொண்டிருக்கு. இப்போ காணாமல் போன பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளை தாண்டி விட்டது. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றிணைந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தவில்லை. ஏன்? அதுக்கு என்ன, நீங்கள் மாகாண சபையோ செய்யவில்லை, கூட்டமைப்பை செய்யவில்லை? எல்லாவற்றுக்கும் மாகாண சபையோர் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை. அவர்கள் செய்கின்ற போராட்டங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றோம். நீங்கள் பார்த்தீர்களா என்றால் கேப்பாப்புலவில் நடைபெற்ற போராட்டத்துக்கு பிப்ரவரி மாதம் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தன்று கச்சேரிக்கு முன்னாலே திருமதி கௌரவ அனந்தி சசரன் நானும் கருப்பு தினம் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு உடனடியாக முதலமைச்சருடன் நான் நேரடியாக சென்று கேப்பாப்புலவ மக்களை சந்தித்து, அதே போல் விமானப்படையினுடைய அந்த பிராந்திய தளபதியை சந்தித்து நாங்கள் அது இன்றைக்கு போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இதே போல் காணாமல் போனவர்களுடைய பல போராட்டங்களுக்கு நேரடியாக நாங்கள் சென்று கிளிநொச்சிக்கெல்லாம் 2 தடவைகள் இந்த எங்களுடைய கூட்டம் 11ஆம் தேதிக்கு முன்னரும் சந்தித்திருந்தேன், 11ஆம் தேதிக்கு பின்னரும் நான் போய் சென்று சந்தித்திருந்தேன். ஆகவே எங்களுடைய அந்த ஆதரவை அவர்களுடைய நிலப்பாட்டை இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு காணி விடுவிப்பு சம்பந்தமாக இன்னமும் வேகமாக போராடவில்லை என்ற ஒரு மனக்குறைவும் எங்களிடம் இருக்கிறது. பல தடவைகள் இன்றைக்கு 6000 ஏக்கரிலே 4000 ஏக்கர் இன்னும் விடுவிக்கப்படவில்லை வலிகாமம் வடக்கிலே. ஆனால் கேப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு வெற்றி பெற்றிருக்கிறது, அரைவாசி வெற்றி பெற்றிருக்கிறது புதுக்குடியிருப்பிலே. கேப்பாப்புலவுக்கான பகுதி காணப்படுது இருக்கு இல்லை, இப்போ கேப்பாப்புலவு போராட்டம் இருக்கிறது. ஆகவே கேப்பாப்புலவு என்ற போராட்டம்ன்றது மிக முக்கியமான விஷயம். அது ஏற்கனவே நாங்கள் சென்ற பொழுது கூட 534 ஏக்கர் காணியிலே அவர்களுடைய பிலக்குடியிருப்பை சேர்ந்தவருடைய ஆணி மிக மிக சொற்பமான காணி. விமானப்படத்தில் 534 ஏக்கர் காணி எங்களுடைய மக்களை பிடித்து வைத்திருக்கிற காணியிலே அதிலே சுமார் 100 ஏக்கருக்கும் குறைவானதான் பிலக்குடியிருப்பு மக்கள், அதுதான் விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஏற்கனவே அந்த படத்தளபதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலே மாண்புமிகு முதலமைச்சரையாக நாங்கள் இருந்த பொழுது 534 ஏக்கர் காணி அவர்கள் விட்டுவிட்டு பின்னாலே 2000 ஏக்கர் காணி அரச காணி இருக்கிறது, வனத்திணைக்களத்துக்கு சொந்தமானது, அதுக்குள்ளே அவர்கள் செல்ல முடியும். ஆனால் விடுதலை புலிகளுடைய விமான ஓடுபாதைகள் பாதாள சுரங்கங்கள் இருந்த அந்த இடத்தை வைத்திருக்க வேண்டும் என்று அவர் இருக்கிறார்கள். அப்படி விட்டு நீங்கள் போவதாக இருந்தால் அதை நிர்மூலமாக்கி விட்டு மக்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்ல முடியும்.
அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பொருட்செலவில் 50 கோடி 100 கோடி என்பது அரசாங்கத்துக்கு ஒரு சிறு தொகை. பொதுமக்களுக்கு தான் காசு பெரிய ஆசையோடைய. ஆகவே அவர்களுடைய எண்ணம் நாங்கள் ஆக்கிரமிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள், நீங்கள் அடிமைகள் என்ற மனோபாவம் தான் நடிக்கிறது. இது சர்வதேசத்துக்கு ஏன் விளங்கவில்லை? சர்வதேசத்துக்கு நாங்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கின்றோம். சர்வதேசம் முழுமையாக எங்களை கைவிட்டதாக இல்லை. சர்வதேசம் அந்த இல்லை. இப்போ இந்தியா நிலைப்பாடு எப்படி இருக்குது? இந்தியா ஆரம்ப காலத்தில் விடுதலை போராட்டம் ஆரம்பித்த காலப்பகுதியில் விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு உதவி செய்து பல்வேறு காரியங்களை செய்திருந்தது. ஆனால் 2009 விடுதலை புலிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செய்யப்பட்டார்கள். ஆனால் அதுக்கு பிறகு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கை கொடுக்கும் என்ற வேலை திட்டங்களை தவிர சும்மா சிறிதான அபிவிருத்திகளை தான் தாய பகுதியில் மேற்கொண்டார்கள் தவிர இது இல்லை. அதில் எங்கட தரப்பிலும் ஒரு சில தவறுகள் இருக்கின்றன. இன்றைக்கு எங்களுடைய ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு திட்ட யோசனையிலே வடக்கு மாநில சபை சொல்லியிருந்தாலும் கூட அன்றைய தினம் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார். அவர் நேரடியாக அந்த கூட்டத்திலே 11ஆம் தேதி வவுனியா கூட்டத்திலே பேசும் பொழுது 2013ஆம் ஆண்டு அமெரிக்காவினுடைய தூதுவராக இருந்த திருமதி பட்ரீசியா அவர்கள் தன்னை கிளிநொச்சியிலே சந்தித்த பொழுது ஏன் அமெரிக்கா இதிலே மத்தியஸ்தம் வைக்க முடியாது என்று தான் கேட்ட பொழுது உங்களுடைய தலைவர் கௌரவ சம்பந்தன் இதை கேட்கவில்லையே என்று தன்னிடம் தெரிவித்திருந்தார். சரி, கேட்டால் நாங்கள் அதை உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் பகிரங்கமாக சொன்னார். அப்பொழுது தான் கௌரவ சம்பந்தன் ஐயாவை கேட்ட பொழுது பொறுப்போம், காலம் இருந்தால் பார்ப்போம் என்று. இதே நிலைமை தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவுக்கும் ஒரு மனக்குறை இருக்கின்றது. அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளை நீங்கள் மத்தியஸ்தம் வைக்க வாருங்கள் என்றால் அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச செய்ததைப் போல மறைமுகமாக சீனாவுடனான உறவிலே மிகவும் அம்பாந்தோட்டையிலே மத்தள விமான நிலையம் 15,000 ஏக்கர் காணியை அவர்களுக்கு கொடுத்தாய்விட்டது. கொழும்பிலே துறைமுக நகரம் ஹார்பர் சிட்டி அதிலே அவர்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. இந்த நிலைமையில இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் பேசாமல் இருந்தாலும் இந்தியா பேசாமல் இருக்க முடியும் ஒரு சொல்லிருக்கு. அவை இதை நாங்கள் எங்களுடைய உறவுகளை பலப்படுத்தி நாங்கள் சர்வதேச சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் கொண்டு சென்று ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதை எங்களுடைய புலம்பெயர் மக்கள் உட்பட எங்களுடைய தாயக மக்கள் இந்த வகையில் தாயகத்து தமிழ் உறவுகளை பிரச்சனைக்கு தீர்வானதுக்கு எங்களுடைய புலம்பெயர் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட புலம்பெயர் உறவுகள் மேற்கு நாடுகள் வாழ்கிறார்கள். அவர்களை ஒன்றிணைத்து ஒரு அந்த நாடுகளுக்கு சர்வதேசத்துக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை தமிழ் தேசிய கூட்டை எவ்வாறு கொண்டு போகின்ற ஏன் கொண்டு செல்லவில்லை இனியாவதுக்கான இல்லை. நாங்கள் உண்மையிலே துரதிர்ஷ்டவசமானது புலம்பெயர் தமிழ் மக்களிடையே பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. இன்றைக்கு மிகவும் கவலைக்குரிய விடயம், இன்றைக்கு தமிழர் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதோ அரசாங்கத்துடன் இணக்க அரசியலில் செல்வதென்றதுக்கு மேலாலே போய் பல புலம்பெயர் அமைப்புகள் இன்றைக்கு அவர்களுடன் கொஞ்சி குலாவுகின்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் அது உங்களோட உரிமை, அது நாங்கள் பிள்ளைகள் சொல்ல. ஆனால் இவ்வளவு அழிவுக்கு பின்னரும் நீங்கள் கொஞ்சம் நிபந்தனை இல்லாமல் கொஞ்சி குலாவி என்னத்தை சாதிக்க போகிறீர்கள்? நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்த வடமாகாண சபை உறுப்பினர் எம்.கே. சிவாலிங்கம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் ஆதவன் தொலைக்காட்சி நேருக்கு நேர் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். வணக்கம்.